கலைஞர்கள் நமக்கு தெரியணும் இல்லையா? சோ அதனால அவங்க லட்சுமி, இயக்கம் ரமேஷ் வர்மா, ஒளிப்பதிவு சோட்டா கே நாயுடு, எடிட்டர் ராமராவ், இசை SS தமன், வசனம் ARK ராஜராஜா, பாடல்கள் கல்யாண்ஜி, தமிழமுதன், சுதந்திரதாஸ், மணியன் பிரதீப், ஆக்ஷன் ராம் லட்சுமணன், தயாரிப்பு நிர்வாகம் M சம்சுதீன், மக்கள் தொடர்பு செல்வரகு. கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே கை தட்டணும். இப்போ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாதான் இவ்வளவு நல்ல படம் அப்படின்னு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீரையா திரைப்படத்தின் இசை தொகுப்பை வெளியிட ஒப்புக்கொண்டு மனமும் வந்து வருகை புரிந்திருக்கும் இயக்குனர் திட்டம் கே பாக்யராஜ் அவர்களை வரவேற்கிறேன். சமூக சிந்தனையாளர் திரு SP ஜனநாதன் அவர்களை வரவேற்கிறேன். எங்கள் சினிமா துறைக்கு நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த பல முன்னோடி இயக்குநர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திரு RC செட்டி அவர்கள், திரு பூமைவெளிகள் என்று ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்த திரு அரவிந்தராஜ் அவர்களை வரவேற்கிறேன். திரு TP கஜேந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். சிட்டிசன் இயக்குனர் ஒரு ஹீரோவை போல இருக்கும் திரு சரவணன் சுப்பையா அவர்களை வரவேற்கிறேன். காதலில் நிறைய சிரமங்களுக்கு பின்னால் காதல் கைகூடினால் கூட அது சிரமமே என்று லவ் டுடே சொன்ன எங்களது இயக்குனர் திரு பாலசேகரன் அவர்களை வரவேற்கிறேன். talented lot of தமிழ்நாடு இங்க இருக்காங்க. அவங்க கூட என்னைய கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டு பண்ணும்போது ராஜராஜன் சார் பாசிட்டிவா பேசுவாரு. ஸோ அதனால ரொம்ப பாசிட்டிவா எழுதும்போது ஜாலியா இருக்கும் எழுதுக்கு. இவர் எப்ப மறுபடியும் எனக்கு கூப்பிடுவாரு பாடுறதுக்கு அப்படின்னு இருக்கும். எனக்கு 2 பாட்டு கொடுத்தாரு. I was so happy. And he's a very talented lot. On the spot ஏதாவது மீட்டர் சரினா உடனே கவிதை எழுதி கொடுத்துருவாரு. பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம கூட இந்த மாதிரி உடனே டியூன் போடணும் அப்படின்னு தோணும். So thanks for calling sir, and I wish this album to be a real hit and also the movie to be a hit. Thank you. I really thank for the team who's coordinating me. And the directors are on the location in a slow stage because they are particularly so I really wish all team members holding launch so the very result for really wish so thanks for everything. Thank you. இனிய மாலை வாழ்த்துக்கள். இந்த இசை வெளியீட்டு விழாவை நல்லபடியாக இவ்வளவு பெரிய டைரக்டர்ஸையும் டெக்னீஷியன்ஸையும் அசம்பிள் பண்ண இந்த திரைப்படத்தினுடைய இயக்குநரையும் இதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் கவிதுரை அவர்களையும் முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கொலைஞருடைய சீனியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்தராஜ் சார் தான் நினைக்கிறாங்க. அவர் எங்க ஊருக்கு போகணும். அவர் தான் எனக்கு போதுமானால் அவரெல்லாம் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முதல்ல நன்றி. இந்த இசையை வெளியீட்டு விழாவை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு முன் வந்திருந்த காத்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய பேரவருக்கும் என்னுடைய நன்றி. அவ்வளவு பேரையும் நின்று போனவங்களே வரவேற்று ரொம்ப பொன்சொலிப்போடு உபசரித்து மேடையை வர வைத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. ஒரே ஒரு விஷயம், இந்த மசாலா மன்னன் அவர்கள் ரவிதேஜா அவர்கள் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. ஆனா என்னுடைய தமிழ்நாட்டில்
என்னுடைய வந்து அந்த படம் திரையிட வந்து டப்பிங் வருதுன்னா காரணம் வந்து என்னுடைய தமிழ் பணியின் கதாநாயகனான ஷியாம் வந்து ஒரு முக்கியமான பங்கு. அவரையும் இந்த என்டி டீம் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. My hearty wishes to the extreme success to the entire team. Thank you sir. இந்த திரைப்படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டேடின்னு சொல்லிட்டான். ஸோ டேடியோட வாழ்த்துக்கள் பையனுக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய நல்ல பாடல்கள் கட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வசனம் எழுதின நண்பர் ராஜராஜன் பற்றி நிறைய பேசலாம். அவரோட விஷயங்கள் ரொம்ப நல்ல மனிதர் அவர், ரொம்ப நல்ல கடின உழைப்பாளி. இந்த படம் வந்து வெற்றியடைந்து நான் வாழ்த்துறேன். இந்த என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்க இயக்குனர் ராஜ்குமார் சார் வந்து எனக்கு பேசுகிறேன். நன்றி. இயக்குனர் பெருமக்கள், வெற்றியாளர்கள் மற்றும் தலைவர்களை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி மிக பிரமாண்டமான மொழியில் இருந்து தயாரித்த ஒரு படத்தை பொதுவாக மொழிமாற்று படத்துக்கு இவ்வளவு பெரிய விழா எடுத்து இசை வெளியீட்டு விழா நடத்துகிறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதனால இந்த டீமுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தை வெற்றியடைப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி வெற்றி பெறணும்னு வாழ்த்தி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. மேடையை வீட்டிற்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் விழாவிலே கலந்து கொள்வதற்கும் அனைவருக்கும் முதற்க எனது நன்றிகளை இந்த விழாவிலே கலந்து கொள்ள இதை இனிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும். கல்யாண்ஜி வந்து பத்திரிகைக்காரர், இப்போ பாடலாசிரியராக மாறிட்டு இருக்காரு. இந்த படத்திலே யாருமே அவர் பாட்டாட்டிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. அதாவது இவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற போறாங்கிறது இந்த ஸ்டேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பெரிய இயக்குநர்களை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சு பண்ணணுங்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு வச்சிருந்தா இது பண்ணியிருப்பாங்க. அதே அளவு உழைப்பு வந்து அவங்க பக்கத்திலேயே வந்து காட்டியிருக்காங்க. அந்த வெற்றிக்கு அச்சாரம் இங்கே இந்த ஸ்டேஜிலே தெரிஞ்சிருக்காங்க. கூப்பிட்டு அத்தனை பேர் வந்துருக்காங்க. அதே மாதிரி நிச்சயமா படமும் மிகப்பெரிய வெற்றி படமா வரணுங்கிற என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி திரு ராஜராஜன் அவர்களுக்கு இது ஒரு முதல் தளமா அமைஞ்சு மிகப்பெரிய வெற்றிகளை அவர் சாதிக்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். கொடுத்தாங்க. ஏன்னா பேசுறது கஷ்டங்க. அதனால நான் பேசுறது எதிர்கால பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பேசுறதை விட முற்போக்கு இயக்குனர் ஜனநாதன் சார் பேசுறது பயங்கரம் நல்லா பேசுவார். அதோட நான் சினிமாவுக்கு வர காரணமா இருந்த என் இயக்குனர், என் மானசீக குரு, என் ஊர் கொங்கு நாட்டு தங்க பாக்கியராஜ் சார் இருக்காரு. ஸோ எங்க பாட்டி சொன்ன கதைகளோட பாக்கியராஜ் சொன்ன கதைகளை கேட்டு நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் இருக்கும் போது என்னோட 2 நிமிஷம் சேர்த்து அவங்க பேசுறது உங்களோட சேர்த்து நான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த திரைப்படங்களுக்கு என்னோட வாழ்க்கை. என்னுடைய வரவேற்பு. இந்த படத்தில் நானும் வேலை பார்த்துருக்கின்ற போது நான் வந்து வாழ்த்து பேச முடியாது. நிறைய வாழ்த்தை கூப்பிட்டுட்டாங்க. நான் இயக்குனர் சங்கத்தின் இணைச் செயலாளர் இருக்கிறதுனால கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து மிக பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்ல வந்து டப்பிங் படங்களுக்கு இந்த மாதிரி போடுறது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெலுங்குல வந்து நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்றாங்க. எல்லாரையும் கூப்பிடுவாங்க, வருவாங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது இவ்வளவு பெரிய டைரக்டர்ஸ், இவ்வளவு பெரிய எல்லாருமே லிஸ்ட் போடுவோம். நம்ம டைரக்டர் சிறந்த கிடையாது வருவாங்களா? முதல்ல எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா அதாவது ஸ்ட்ரைட் படமோ டப்பிங் படமோ இன்னைக்கு ஒரு படம் வெளியே வளர்க்கறதே பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. ஏன்னா நம்மளோட விநியோகஸ்தர்கள் அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். ஏன்னா பயங்கரமான பில்லியன் 3 கோடியில படம் எடுத்தா 1.5 கோடி கரெக்டாக
1.5 கோடியில போன இடத்த 75 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அவ்வளவு அப்படி இருக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வெளியில வர்றதே பெரிய விஷயம். இந்த டீம் வந்து மிகப்பெரிய கடுமையா உழைச்சிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் இடையில ஒருத்தர் வந்தாரு நம்ம உடும்பன் கதாநாயகன். உண்மையிலே ஒரு போடும் போட்டாரு. 1 மாசம் விளம்பரத்துல ஸ்டாவலிஸ்டார் எல்லாத்தையும் கட்ட 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 கடன்னு அடிச்சு டெய்லி விளம்பரம் பெரிய படம் மாதிரி பண்ணிட்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய இடம் உங்களுக்கு இருக்கு. படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் பாக்கியராஜ் சார் பார்க்கும்போது முந்தானே முடிச்சு பார்த்த மாதிரி அவர் எங்க எதுக்கு தெரியல. அன்பாசிடர்ல வந்து அப்படி ஹீரோவுக்கு பிளான் பண்ணாங்க. அது ஹீரோவா நடிக்க சார் கேரக்டர் வேண்டாம். அந்த மாதிரி இப்ப ரொம்ப ஆளாயிருக்கீங்க. ஒரு டப்பிங் படத்துக்காக இவ்வளவு வந்து ஒரு விமர்சையான ஒரு விழா எடுத்தது வந்து நான் பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். எல்லா இயக்குனர்கள் லேடி நடிகர்கள்லாம் கூட்டு வந்து மேடையில் அமர வச்சு அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக ராஜராஜனுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்து. ஏன்னா நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த பாடல் பார்த்தாலும் அவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாடல்கள். அந்த சொல்ல வேண்டாம். காதல் அகர்வால் காட்சி பின்னிட்டாங்க சாங்ஸ். இப்போதைக்கு அதெல்லாம் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காட்சி வந்து ஆட்சியக்கா இருக்கு. அதே மாதிரி காதல் அகர்வாலும் இருக்காங்க. அதனால அடி பின்னிடும். அதனால வந்து எனக்கே இந்த படம் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தை வாங்க போடலாமா ஒரு ஆசை வந்துருக்கு. ஏதாவது ஒரு ஏரியா இருக்கா என்கிட்ட சொல்லுங்க. என்னால பிடிச்சா வாங்கணும்னு ஆசையா இருக்கு. நிச்சயமா இந்த படம் மாபெரும் வெற்றி. அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. எங்க இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுக்குழு வந்து 11ஆம் தேதி சொன்னாங்க. பாட்டை இப்பவே இருக்க மாதிரி 11ஆம் தேதி பொதுக்குழு இப்ப இங்கே நடத்தலாம். அந்த அளவுக்கு எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு முன்னாடி ராஜ் கபூர் சொன்னாரு பாக்யராஜ் சாருடைய இளமை ரகசியம் என்னன்னு. எனக்கு ராஜ் கபூருடைய இளமை ரகசியம் 2 பேருடைய ரகசியமும் அவங்க மண்டையில இருக்கு. இந்த மாதிரி ஆடியோ பங்கன் வந்து இன்னைக்கு சினிமா சம்பிரதாயங்கள் சினிமாவில் நிறைய பரிணாம வளர்ச்சி. அதுல மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி என்னன்னா இன்னைக்கு பாருங்க டப்பிங் படத்துக்கு கூட ஆடியோ வெளியீட்டு விழா அப்படின்னு வந்துச்சு. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாலாம் அந்த காலத்துல எத்தனையோ சூப்பர் சாங்ஸ், அதாவது வருஷ கணக்கா யுகமா பாடல்லாம் வெளியே வந்திருக்கு. கேட்டுட்டே இருக்கோம். தினமும் கேட்டுருக்கோம். அந்த பாடலாம் வெளியிடும் போது ஒரு ஆடியோ பங்கன் இல்ல. இப்ப ஒரு பாட்டு கூட கேட்க முடியல. அந்த பாடல் இப்ப வந்து டெய்லி ஆடியோ பங்கன் இல்லாத நாளே கிடையாது. வேலைக்கா இருக்குல்ல. ஒரு பாட்டு கூட ரேடியோலையும் கேட்க முடியல, ரோட்லயும் கேட்க முடியல, எங்கேயும் கேட்க முடியல. ஆனா ஆடியோ பங்கன் மட்டும் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது பேர் ஆடியோ பங்கன். இது உண்மையான என்ன உங்க எல்லாரும் மீடியா பீப்புள்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில அந்த மீடியாவுக்கு இந்த படத்தை பற்றி நாம வந்து சொல்லணும். அதனுடைய கான்செப்டாக தான் இதை நினைச்சுக்கணும். நிச்சயமா ஆடியோ ஏன்னா ஆடியோ பங்கன் வச்சு அந்த ஆடியோல ஒரு 10 பைசா வருமானம் கிடையாது. இதுவரைக்கும் ஆடியோ வித்துருக்காங்க எவரும் வித்தது கிடையாது. ஆனா ஆடியோ பங்கன் மட்டும் கிராண்டா நடத்திட்டு இருக்கோம். உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம். அது ஒண்ணுதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த காலங்கள்லாம் மாறணும். உண்மையான ஒரு ஆடியோ விழா வெற்றி விழாவா சினிமா வந்து வியாபார ரீதியா வெற்றியை காணணும். அதுக்கு வந்து இறைவனை தவிர யாருக்கும் அவர் ஒருத்தர் தான் அது வழிகாட்டணும். நன்றி வணக்கம்.